முதலமைச்சரை பார்க்கணும். உங்க பேக் எல்லாம் இங்க வச்சுட்டு போங்க. என்ன விஷயம்? சிஎம் பார்க்கணும். அங்க போய் வெயிட் பண்ணுங்க. வா. எக்ஸைஸ் மினிஸ்டர் மாட்டிக்கிட்டாரு. சிஎம் சும்மா போட்டு வாங்குறாரு. அப்படின்னா நம்ம போயிட்டு அப்புறமா வரலாம். சிஎம் இப்ப நல்ல மூட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான் சார், அதை பத்தி எதுவும் தெரியாது. இனிமே உங்க டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா கணக்கும் நம்மளும் போயிட்டு அப்புறம் வரலாமா? என்ன சார் அது சார், உங்களை பார்க்க நாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். சார், ஷால் வி? நான் ஒரு மீட்டிங் போறேன், நீங்க வாங்க. வா சார், நாங்க யூனிவர்சிட்டி காலேஜோட ஸ்டூடெண்ட். என்னோட பேரு ரம்யா, யூனியன் சேர்பர்சன். எங்க காலேஜ்ல 153rd ஆனுவல் ஃபங்க்ஷன் வருது. பிரின்சிபல் கூட போன வாரம் உங்களை வந்து மீட் பண்ணிட்டு போனாரு. இது நான் படிச்ச காலேஜ் தான். கட்டாயமா வந்துடுறேன், கிளம்புங்க. நீ என்ன பண்றீங்க? கூட வந்த சார். ஏன் அது? அவங்க தனியா வர மாட்டாங்க? இல்ல, ஒரு பாதுகாப்புக்காக. பாதுகாப்பு? உன்னாலதான் இங்க ஒரு பந்தே நடக்க போகுது. அதனால சாதாரண மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? யார் வேணா ஈஸியா போஸ்ட் போடலாம், ஆனா அதுக்கப்புறம் ஏற்படுற பிரச்சனைகளை டீல் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு வேலை பண்ணுங்க, 2 பேரும் போய் ஆபீஸ்ல உட்காருங்க. என்னோட பேர் சஞ்சய். நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். நாங்க ரொம்ப சாதாரண ஃபேமிலி தான். எங்க அப்பா ஹோட்டல்ல வெயிட்டரா வேலை பார்க்கறாரு. அக்கா ஒரு பார்க்கிங் லாட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரோட வருமானத்துல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்க 2 பேருமே வேலைக்கு போகலைன்னா எங்களோட வாழ்க்கை அவ்வளவுதான். சிஎம் எடுக்கிற எந்த ஒரு ஆக்ஷனும் பொதுமக்களை பாதிக்காதுன்னு அன்னைக்கே நமக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. இப்ப நீங்க ஒதுங்கி இருக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. நான் அவருக்கு சேலஞ்ச் பண்றேன். இந்த பந்த உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனங்களுக்கு ஒரு சாதாரண நாளா மாத்தி தர தமிழ்நாடு முதலமைச்சரான உங்களால இதை செய்ய முடியுமா? அப்பவே சொன்னேக்கா, அந்த அதுமா பாப்பா கூட்டிட்டு வெளியில போக மாட்டாங்க. இதே வேலையா போச்சு. எடுப்பா ஓட்டு கேட்டு வரணுமா வேண்டாமா? என்னடா குறைஞ்சது ஒரு 200 கிராம் வெயிட் ஆவது இருக்கும்ல. இன்னும் கொஞ்சம் வெயிட்டா கொண்டு வந்திருக்கலாமே. ஒரு 1.5 கிலோ வெயிட் இருந்திருந்தா அந்த கிளாஸ உடைச்சிருக்கலாமே. பஸ்ஸோட கிளாஸ் இப்ப பழைய மாதிரி இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. எம்எல்ஏ ஆளுங்களே இப்படி செய்யறது ரொம்ப கேவலமா இருக்கு. பொதுமக்களுக்காக நடத்துற பந்துங்கிறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யும். சரிதான், உங்களுக்கு ஓட்டு போட்ட பல பேரு அந்த பஸ்ல இருக்கிறாங்கன்றத மறந்துடாதீங்க. ஜனங்களோட உரிமைக்காக போராடும் போது குடிமகனோட உரிமையையும் தர்மத்தையும் நாம மறந்துடக்கூடாது. ஏது எப்படியோ எம்எல்ஏக்கள் கொஞ்ச நாளைக்கு உள்ள இருக்க வேண்டியதான். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எதிர்கட்சி. ஒரு 10-15 ஃபைன் கட்ட வேண்டி வரும். அதெல்லாம் கட்டுறதுக்கு ஆள் இருக்காங்களே. அப்ப சரி. அது சார்
ஸ்ட்ரைக்கை நிறுத்துறதுக்கு இப்படிதான் நடந்துக்கணுமா சார்? இது ஒரு சீப்பான ஹீரோயிசம்னு உங்களுக்கு தோணலையா? சாதாரண மக்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக செஞ்சது. எனக்கு என்னவோ இது சீப்பா தோணல. உங்களுக்கும் அப்படி தோணக்கூடாது. அதுதான் என் விருப்பம். சார் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்க என்ன இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு? இதுக்கு இன்ஸ்பிரேஷன் தேவையில்லை, இது என் கடமை. சேலஞ்சிங் த சீஃப் மினிஸ்டர். இந்த பந்தை எப்படியாவது முறியடிக்கணும்னு கோரிக்கை வச்சீங்கல்ல, நானே சேலஞ்ச் பண்ற அளவுக்கு ஒரு வீடியோ போடுங்க. நாம கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் பந்துக்கு எதிரானதா, தமிழ்நாட்டோட ஒவ்வொரு குடிமகன் உணர்ச்சியை தூண்டுற மாதிரி இருக்கணும். தமிழகத்துல எதிர்கட்சிங்க ஆரம்பிச்ச 12 மணி நேரம் பந்த் ஆரம்பிச்ச சில மணி நேரங்கள்லயே முடிவுக்கு வந்துவிட்டது. எல்லா இடங்கள்லயும் கடைகள் திறந்திருப்பதுடன் வாகனங்களும் வழக்கம் போல் ஓடிக்கொண்டிருக்க. ஸ்டேட் லெவல்ல எதிர்கட்சி அறிவித்த பந்த் 12 மணி நேரத்துக்கு தோல்வியை தழுவியது. ஏற்பாடு பண்ணியிருந்த 12 மணி நேரம் பந்த் படு தோல்வியை தழுவியது. தமிழகத்துல ஹாய் மாமா. யாருக்கண்ணா இது? மாமாவோட செல்லம். எப்போ வந்த? இவங்க எப்போ வந்தாங்க? காலையிலே கால் பண்ணி சொல்றேன்னு சொன்னேன். கேட்டா தானே சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்லி ஒத்தக்கல்ல நிக்கிறாங்க. நல்லா வளர்ந்துட்டியா கண்ணா? முத்த கூட பாக்கணும் தோணுச்சாதான் உடனே வந்துட்டோன்னே. ஓஹோ. சதீஷ் எங்க? அவர் எங்களை டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாருன்னு. நாளைக்கு வந்துருவாரு. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடலண்ணா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். அவருக்கு கனடால ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு. அடுத்த மாசம் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். எனக்கும் அங்க ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அத பத்தி எதுவும் என்கிட்ட சொல்லல. நான் சொல்லியிருந்தேனே, நீங்க மறந்துட்டீங்க. 28ஆம் தேதி அப்பாவோட திவசம் வருது. அன்னைக்குதான் நாங்களும் கிளம்பலான் இருக்கோம். நீங்க ஒரு 2 நாளைக்கு இங்க இருந்துட்டு போலாமே. இல்லண்ணே, நாளைக்கு கிளம்பி ஆகணும். போயிட்டு கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு. அவரும் அது விஷயமா தான் பிஸியா இருக்காரு. நிறுத்துங்க. அந்த பையனை இங்க வர சொல்லுங்க. சஞ்சய். சரிங்க சார். சஞ்சய் எங்க போற? வீட்டுக்கு தான் சார். அர்ஜென்ட்டா போகணும்னு இல்ல? இல்ல சார். அப்போ வண்டியில ஏறுன்றல. என்ன அது பேப்பர்ல? வேர்க்கல்ல சார். எங்க கூட சார், நீங்க இதெல்லாம் சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிட்டா என்ன சரிக்கால? நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு பொட்டல 10 காசு. 10 பைசா பாத்திருக்கியா? என்ன ஏதுன்னு ஒண்ணு புரியல? இல்ல சார். நீ போஸ்ட்ல சொல்லியிருந்த விஷயங்கள் தான். எந்த போஸ்ட்ல சார்? இப்போ என்ன சிஎம் பதவியில இருந்து இறக்கவோ இல்ல எம்எல்ஏ எம்பியை பதவி இறக்க செய்யவோ உனக்கு விருப்பம் இருந்தா முடியுமா? முடியாது சார். அதான் ஜனங்களுக்கு அந்த அடிப்படை உரிமை வேணுங்கிறது தான் உன்னோட போஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும். எனக்கு நானா? செய்ய மாட்டியா? செய்வேன். நீ எனக்காக ஒரு சர்வே எடுக்கணும். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா எம்எல்ஏ எம்பிஸோட செயல்பாடுகளை பத்தி அந்தந்த தொகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் சப்போர்ட்டோட நீ இதை செய்யணும். ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்டு கூட வச்சு. அப்புறம் இதை நீ எனக்காக தான் செய்யறன்ற விஷயம் உங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்க சார். ஓகே? பல தடவை பல பேர் இந்த ஐடியாவை பார்லிமெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பாஸ் ஆகல. பாஸ் ஆச்சுன்னா பிரச்சனை அவங்களுக்கு தான் அரசியல்வாதிகளுக்கு தெரியும்.
அதுதான் காரணம். யூ ரீட் திஸ். ம். சில பேர் சில விஷயங்களை தெள்ள தெளிவா எழுதியிருக்காங்க. இது சஞ்சய்க்கு திடீர்னு வந்த ஒரு தாட். எலெக்ஷன் ரெப்ரசன்டேட்டிவ அவங்க பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே மாத்துறது. திடீர்னு உனக்கு எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நான் அப்பப்போ ஏதாவது எழுதிட்டு இருப்பேன். அப்படி இந்த தடவை எழுதும் போது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எழுதுனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நிச்சயமா. இட் இஸ் a வெரி லைவ் டாபிக், யூனோ. நல்ல செலக்ஷன். தேங்க்யூ சார். அப்புறம் இந்த சிந்தனை உனக்கு வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல இன்னொருத்தருக்கும் வந்திருந்தது. அது யாரு தாத்தா? 1987ல வந்த உங்க காலேஜ் மேகசின் இது. அது யாருன்னு தெரியுதா? ஓ மை காட். என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஸ்டூடெண்ட் இவன். இந்த சந்திரனும் பார்த்தியும் தான் காலேஜில் ஸ்டார்ஸ். அந்த பார்ட்டி தான் பார்ட்டியோட பிரசிடென்ட். பட் காலேஜில் அவங்க பிரபலமான ரவுடிகளாகவும் இருந்தாங்க. அதுலயும் அவங்க பொலிட்டிக்கல் வியூ ரொம்ப பிரில்லியன்ட். முக்கியமா சந்திரனது ரொம்ப திறமை வாய்ந்த தலைவன். ஒரு தடவை காலேஜில் நடந்த பிரச்சனைன்னு சொன்னா பொலிட்டிக்கல் பிரச்சனை தான். சந்திரனுக்கு தலையில அடிபட்டுடுச்சு. 3 நாள் வரைக்கும் அவன் சுயநினைவே இல்லாம ஆஸ்பத்திரியில இருந்தான். அதுக்கப்புறம் மீண்டு வந்துட்டான். இன்னைக்கு தமிழ்நாட்டையே ஆள்ற முதலமைச்சர் அவன்.